பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதும் பெங்களூர்லேருந்து ஈரோடு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி நாத்தனார் பொண்ணுங்க, மருமக, பேரம்பேத்தின்னு எல்லாருமே வரதா இருந்துச்சு. சரி மத்தியானம் வந்து லஞ்சு செய்யலான்ட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வந்து தாளித்து விட்டேன். அது கூடவே வந்து பீக்கங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறக்காக எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். அடுத்தா வந்து ரசமும் எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுட்டேன். பாயாசம் வைக்கிறதுக்காக ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து குச்சிக்கிழங்கு மில்லிருந்தே கொடுத்து விட்டாங்கன்னு ஓரக்கத்தி கொடுத்து விட்டாங்க. சரி இன்றைக்கி இதில் பாயாசம் வைக்கலான்னு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தா பருப்பு வடை செய்கிறக்காக பருப்பு வந்து 1.5 கிலோ வந்து தண்ணியில் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊறட்டும், நம்ம ஆட்டி வடையாக சுட்டுக்கலாம். அடுத்ததாக வடை செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நிறையா தேவை. அதனால் பாப்பாட்ட கொடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். பாப்பாவை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா. அடுத்தா ரசமும் தாளிச்சுட்டு ரசம் நுரக்கட்டிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். சாம்பார், ரசம், பொரியல் 3மே வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி தட்டு போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்ச பிறகு பருப்பு வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி சுட்டுக்கலாம். ஜவ்வரிசிக்கு ஒரு 10-15 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறப்ப பாயசம் வந்து சாஃப்டாக நல்லா வரும். அடுத்தா பாத்திரத்தை எல்லாத்தையும் பாப்பா 2 பேருமே கழுவி நீட்டாக கமுத்தி எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்ததாக எல்லோரும் வந்து சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக ஜாலியாக வந்து போயிடுச்சு. இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு மரத்தில் வேர்லேருந்து தலை வரைக்கும் வெறும் காயும் பழமுமா நிறைய இருந்துச்சு. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா ஃபுல்லாக அத்திப்பழம், அப்படியே பழுத்து மஞ்சள் கலரில் சூப்பராக இருந்துச்சு பழம் பார்க்குறக்கே. அத்திப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர்றப்ப உடம்புல வந்து ரத்தம் வந்து நல்லா ஊறும். நான் கடையில் தான் பார்த்துருக்குறேன், குட்டி குட்டி பழமாக இருக்கும். ஆனால் நேரில் இவ்வளோ பழத்தை ஃப்ரெஷ்ஷாக இப்படி பார்த்ததே இல்லை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நம்மளும் இந்த பழத்தை பொறிச்சிட்டு போயிட்டு டெய்லி 2 பழமாக கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான பழத்தை வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். கடையில் அத்திப்பழத்தை நல்லா ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பழத்தையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சா இந்த பழத்தையும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே போல் இந்த பழத்தை தேனில் கூட நல்லா ஊற வச்சும் சாப்பிட்லாம். எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் அத்திப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் இந்த பழத்தை டெய்லி ஒவ்வொரு பழம் கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தை உள்ளே உடச்சி பார்க்குறப்ப கசகசா விதை போல் குட்டி குட்டி விதையாக இருக்கும். டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். உங்களுக்கும் இந்த பழம் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட இந்த பழத்தை வந்து நீங்கள் டெய்லியும் அடிக்கடி சாப்பிட்டு வர்றப்ப ரத்தம் வந்து தானாக ஊறும். இந்த வீடியோ 2 நாள் கழித்து நாத்தனார் பொண்ணு வீட்டில் எடுத்த வீடியோ. அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்காக அங்கே போயிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 30-35 பேர் வருவாங்க. நம்மளே செஞ்சலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு கொடுத்தாங்கன்னு அப்படியே ஒவ்வொன்றா தாளித்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 1 கிலோ போட்டு கேசரி செஞ்சுட்டு இட்லிக்கு வந்து தக்காளி சாம்பார் அதுவும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். அடுத்தா கோதுமை ரவையில் கொஞ்சமாக உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சுட்டு கூடவே வந்து இட்லியும் வந்து ஊற்றியாச்சு. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஆரம்பித்தோம். 7:30 மணிங்கிறப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து உளுந்து வடையும் போட்டு எடுத்தாச்சு. எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா நாங்களே வந்து சமையல்லாம் செஞ்சுருவோம். ஒரு 2 பேர் காய் வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்தா ஒரு 2 பேர் தாளித்து விடுவோம். இன்னும் 2 பேர் வந்து பாத்திரம்லாம் கழுவுவாங்க, வீடு வாசலாம் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு வேலையும் ஷேர் பண்ணி செய்வோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். காளான் பிரியாணியும் தயிர் ரைத்தா மட்டும் கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம். மற்றெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே எல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சு பரிமாறி எல்லாம் சாப்பிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து இப்படி தான் போச்சு. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரதா இருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக கொஞ்சமாக இட்லிக்கு தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு முருங்கைக்காய் போட்டு கொஞ்சமாக துவரம்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். இது பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்காக. பொங்கலுக்கு பாசிப்பருப்பும் அரிசியும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அது கூடவே நெய்யில் சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டி கலந்து விட்டு எடுத்துட்டேன். பொங்கல் வேலை முடிஞ்சிச்சு. கடைசியாக இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. பாப்பா பீஸா கேட்டால் பெங்களூர் இருக்கப்போ பக்கத்துலேயே வந்து கடை இருக்கும், எப்போ நினச்சாலும் போய் வாங்கிக்குவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஊருக்கு பக்கத்தில் பீஸா கடையில் இல்லை, ஈரோடு போனால் தான் வாங்கலாம். ஈரோட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம் ஆகும்.
அதனால் நாங்கள் பிரெட் பீஸா செய்கிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க, நாங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துட்டேன். பாப்பா 2 பேருமே நாங்கள் இன்றைக்கி பீஸா செய்கிறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உள்ளேயே வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி எப்படியோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வெளியில் போயிட்டேன். எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு பீஸா வந்து 2 பேருமே சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீஸா பேஸ் வந்து கிடச்சா வாங்கி தரலான்னு பார்த்தேன். இங்கே பக்கத்தில் உள்ள கடையில் வந்து கிடைக்கல. அதனால் மற்ற எல்லா பொருளுமே கிடச்சிச்சு, வாங்கி கொடுத்துட்டேன். பாப்பா 2 பேருமே சூப்பராக வந்து பொறுமையாக செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரெட் ஸ்லைஸை தவாவில் வச்சுட்டு டொமேட்டோ சில்லி சாஸை வந்து 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க பிரெட் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் தக்காளியை போட்டாங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ண குடமிளகா, ஸ்வீட் கார்னை வந்து லைட்டாக வேக வச்சு போட்டுட்டாங்க. இது கூடவே பன்னீரை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வரமிளகாத்தூள் உப்பு போட்டு பன்னீரையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் மேலாப்பில் கொஞ்சமாக தூவி விட்டாங்க. அடுத்தா சீஸ் வந்து ஸ்லைஸாக கிடச்சிது, அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு மேலே போட்டுட்டு ஆர்கேனோ கொஞ்சமாக தூவி விட்டாங்க. கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸும் மேலே தூவி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாங்க. சூப்பராக வந்து பிரெட் பீஸா ரெடியாக இருந்தது. பாப்பா செஞ்சுட்டு அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க அப்பா சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, கடையில் செய்யறதை விடையே ரொம்ப சூப்பராக இருக்குது, இனிமேல் இதே போல் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாப்பா 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கடையில் போய் வாங்கிறத விட நம்ம வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி பீஸா செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய எஸ்கே சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.